ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, வாழ பிடிக்கவில்லை, இந்த வாழ்க்கையை இழக்கக்கூட நான் தயாராக இருக்கிறேன், நான் செத்தால் கூட நிம்மதியாக இருப்பேன் என்று சொன்ன நீ ஏன் எதை பார்த்து பயப்பட்டு கொண்டிருக்கிறாய்? சாவை கூட எதிர்நோக்க தயாராக இருக்கும் உனக்கு வாழ்வதற்கு வரும் வருத்தங்களை மேற்கொள்ள ஏன் தயங்குகிறாய்? வாழ துடிக்கும் உனக்கு சாவு கூட வந்தால் பரவாயில்லை என்று தோன்றும் அளவுக்கு எண்ணங்கள் வருகிறது என்றால் சவால்களை மேற்கொண்டால் என்ன உனக்கு? சாவு வந்து வாழும் ஒரு வாழ்க்கையையும் இழந்து விட்டால் பிறகு என்ன இருக்கிறது? சமாளிக்கும் திறனை ஏன் நீ கொண்டு வர மறுக்கிறாய்? பிள்ளையே, எப்போதும் வாழ்வதற்காக சாகும் வரை நீ வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளை சமாளித்தாலும் பரவாயில்லை தானே? அன்பு பிள்ளையே, எப்போதும் ஒளிவதற்குண்டான இடத்தை தேடிக்கொண்டிருக்காதே, வாழ்வதற்கான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் தலை நிமிர்ந்து அமரப்பார். அன்பு பிள்ளையே, நீ ஓட வேண்டும் என்று நினைப்பவர்கள் எண்ணத்திற்கேற்ப பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறாய். அந்த ஓட்டத்தை நிறுத்தினால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் வெற்றி உன் கைகளில் கிடைக்கும். ஓடுவதையும் பதுங்குவதையும் நீ நிறுத்திவிடு. உன் முகத்தை கையால் மூடிக்கொண்டு தலை குனிந்து உட்காருவதை விட்டுவிட்டு தலை நிமிர்ந்து பார். பலரும் செய்யும் பாவத்தை நீ செய்யவில்லை, பலரும் செய்யும் கெடுதல் விஷயங்களை நீ செய்யவில்லை, பலரும் செய்யும் மோசமான காரியங்கள் உன் கைகளில் இல்லை. இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் கொண்ட உனக்கு யாரை கண்டு எதற்கு அச்சம்? யாரை பார்த்து எதற்கு தலை குனிந்து நிற்கிறாய்? நீ எதற்காக சாக வேண்டும்? சாக விருப்பம் இருக்கிறதா உனக்கு? முடிவு வேண்டுமா உனக்கு? நீ கேட்ட முடிவை தரட்டுமா நான்? தங்கப்பிள்ளையே, மனதார சொல். பொய் வார்த்தைகளால் என்னை ஏமாற்ற முடியாது. நீ மனதளவில் சாக வேண்டும் என்று நினைக்கிறாயா? நீ வாழ மனதளவில் ஆசைகள் நிறைய நிறைய வைத்துக் கொண்டு வாயளவில் சொல்லிக் கொள்ளாதே. நீ சொல்லும் வார்த்தைகள் உனக்கு வேண்டுமானால் சிறிய வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் நீ சொல்வதை கேட்கும் போது என் நெஞ்சில் ஈட்டியை குத்தும் வழி எனக்கு ஏற்படுகிறது. என் தங்கமே, வாழ பிறந்தவள் நீ, அதுவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கடந்து வர வேண்டிய உனக்கு சில கால கட்டங்களால் சில கெட்ட மனிதர்களால் உனக்கு உருவாகி இருக்கும் இந்த கஷ்டங்களை அனுபவித்து வருகிறாய். நிரந்தரமல்ல என்பதை எத்தனை முறை உனக்கு சொல்வது? காலம் கடந்து செல்கிறது என்று கவலைப்படுகிறாயா? இல்லை, இன்றிலிருந்து நீ கணக்கெடுத்துக்கொள். மிச்சம் இருக்கும் வாழ்க்கையை நீ எப்படி கடக்கப் போகிறாய் என்பதை பார். இந்த வாழ்க்கை நமக்கு மிச்சம் இருக்கும் போது வாழ வேண்டாம், சாகலாம் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியதே என்று நீயே வெட்கப்பட்டு தலையில் அடித்துக் கொள்வாய். பிள்ளையே, அப்படிப்பட்ட நேர காலங்கள் உனக்காக காத்திருக்கிறது. இன்று உனக்கே உனக்காக குறி சொல்ல வந்தேன். இனி ஒரு முறை உன் வாயிலிருந்து நான் சாக தயாராக இருக்கிறேன், இந்த வாழ்க்கை வேண்டாம், மரணம் போதும் என்ற வார்த்தை உன் வாயில் இருந்து வரக்கூடாது. இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும். உன்னை நான் எச்சரிக்கிறேன். தங்கப்பிள்ளையே, நான் இருக்கிறேன் உன்னோடு. வாழ்க்கையை நான் தருகிறேன் திருப்பி. இழந்த சந்தோஷங்களை மீட்டு தருகிறேன். நல்வாழ்வை நீ பெறுவாய், நலமோடு நீ வாழ்வாய். நம்பிக்கை இல்லாமல் போகாதே. உன் வாழ்க்கையின் முடிவு இன்றிலிருந்து ஆரம்பம் என்பது எடுத்துக்கொள். உன் கஷ்டத்திற்கும் பயத்திற்கும் வேதனைக்கும் கண்ணீருக்கும் என்று அத்தனைக்கும் முடிவு இன்றோடு முடிந்தது. இன்றிலிருந்து ஆரம்பம் என்ன தெரியுமா? உன் மகிழ்ச்சி. நீ எதிர்பார்த்தது அத்தனையும் நடக்கும். நீ கேட்டது கிடைக்கும். நீ வேண்டும் என்ற உடனே உன் கைகளில் வந்து சேரும். நல்வாழ்வு பெறப்போகிறாய். சந்தோஷமாக இரு. நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேட்டிருந்தால் உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை எனக்கு ஒப்படைத்து விடு. ஓம் சக்தி. நன்றி.